guys, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூசுவலா செய்யற பிரியாணியை விட சின்ன சின்ன மெத்தட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நான் சீரக சம்பா அரிசியில செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பாஸ்மதி அரிசியில கூட செய்யலாம். இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி செய்யறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 10 to 12 காஞ்ச மிளகாயை நல்லா கழுவிட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணிக்கு இதுதான் கீ இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு 200 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 100 ml நெய் 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசாக நெய்யில் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு 6 to 7 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ மட்டன் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த அளவு வெங்காயம் சொல்லியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. ஒரு மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்க வதக்கினதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு இஞ்சியையும் பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தனித்தனியாக தான் இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். ஒரே தான் சேர்த்துடக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். பட் தனித்தனியாக சேர்த்து வதக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். நீங்கள் பண்ணுறப்ப தான் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மசாலா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இஞ்சி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மிளகா பேஸ்ட் இருக்குல்ல, அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கடைசியில் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மிளகா பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த மிளகா பேஸ்ட் மட்டும்தான். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டிலேயே அரைச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காது, ஜஸ்ட் கலர் மட்டும்தான். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் இல்லாமல் கலர் மட்டும் நல்லா பிரைட் கலரில் தெரியும். ஒரு 10 to 15 செகண்ட் நல்லா வதக்குனதுக்கப்புறம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் கிட்டத்தட்ட 6 to 7 மீடியம் சைஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவு வச்சுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். தோல் மட்டும்தான் தெரியணும் தக்காளியில். அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிரை நல்லா விஸ்க் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் விஸ்க் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் பிரியாணிலேயே நல்லா கிளறி விட்டுட்டேன். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு மசாலா நல்லா ஒரு சேர வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் சேர்க்கணும். முன்னாடியே வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுசாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். அது வரைக்கும் மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வாட்டர் பாட்டிலில் மெஷர் பண்ணி தான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் மட்டனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு 20 minutes வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதே இது நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் 25 to 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா
ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக நல்லா சாஃப்டாக மட்டன் வெந்திருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக வேக விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம அரிசி சேர்த்து கொஞ்ச நேரம் தம் போட போகிறோம். ஸோ ரொம்ப வெந்துருச்சுன்னா கலண்டுட்டு வந்துடும் கறியெலாம். ஸோ இப்போ தனியாக நம்ம அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கிறேன். அரிசியில் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா அது கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிச்சு வர்றப்ப அந்த வாசனை அரிசியில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் 4 மினிட்ஸில் உங்களுக்கு சீரக சம்பா அரிசி 70% அளவுக்கு வெந்துடும். இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா உடையணும், தொட்டால் உடையக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அரிசி பிரேக் ஆகணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிச்சிட வேண்டியதான். ஒருவேளை ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு தம் போடுறப்ப அரிசி வந்து குழஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப உடஞ்ச உடனே தனியாக தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதை அந்த பிரியாணியில் தண்ணியில் சேர்த்துற வேண்டியதான். அரிசியை வந்து ரொம்ப நேரம் ஆற விட்டுறாதீங்க, இல்லைன்னா அரிசி விரைச்சிக்கும். ஸோ சூடாக இருக்கிறப்பவே நம்ம டைரெக்டாக பிரியாணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியும் அந்த அரிசி லெவலும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரே அளவில் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஒருவேளை எனக்கு கம்மியாக இருந்துச்சு, ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அரிசி வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அதுலேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். எந்த லெவல் அளவுக்கு தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு அரிசியும் அந்த தண்ணியும் சேம் லெவலில் இருக்கோ அது வரைக்கும் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சிட வேண்டியதான். பாருங்கள், 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுனேன். சேர்த்ததுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம தம் வச்சிடலாம். ஒவ்வொருத்தர் பிரியாணி செய்கிறப்ப ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரே லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான நல்ல வாசனையான டேஸ்டியான ஆம்பூர் மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் மட்டனுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் போட்டு கூட செய்யலாம். ஆம்பூர் சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான மட்டன் பிரியாணி நமக்கு தயாராகிடுச்சு. ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு போர் அடிச்சு போயிடுச்சு, ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு முட்டை தால்ச்சா சிக்கன் 65 சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மத்தியானம் மீல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.